ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 24, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த அனிமியில் சீசன் 2 இருக்குது அண்ட் அதுலேயும் 24 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக இதில் மொத்தமாக 48 எபிசோடு இருக்குது. இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 24, அதாவது ஃபைனல் எபிசோடு. உலகமே மொத்தமா எரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சேவியர் ஒருத்தர் வந்தாரு. ராஃபல்ஸ் ஒன்னு அழைக்கப்பட்டாரு. அவருக்கு கிடைச்ச சீக்ரெட் ஃபிளேமை வச்சு டெக்னாலஜி மூலியமா அமட்டராஜு பக்கெட்டி டோக்கியோ எம்பையர் அவர் கிரியேட் பண்ணாரு அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வால்கன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். நீ இப்போ ஓகே தானே நம்ம கேட்கவும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எதையும் நினைச்சு கவலைப்படாத, இப்போ உன் பாடி எப்படி ஓகே தானே அப்படின்னு எது கேட்டாலுமே நம்ம ஹீரோ அப்படிங்கிற மாதிரியே பதில் சொல்றான். இந்த தவிர வேற ஏதாச்சும் சொல்ல நம்ம கேட்கவோ சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம இடத்துக்கு போனதுக்கு அப்புறமும் இதே மாதிரி ஃபேஸ் சோகமா வச்சிருக்காத, எல்லாருமே ஒன்னு நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படின்னு வால்கன் சொல்லவோ சரி ஓகே கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஐரிஸ் வாசல பறிக்கிட்டு இருக்கவும் ஒரு வண்டி போகவும் நம்ம ஹீரோ தான் வந்துட்டோம்னு நம்ம பாக்குறா. பட் அது வேற வண்டி. பட் இப்போ ஒரிஜினலா நம்ம ஹீரோ வந்துருதான். உன்னை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும் உங்களை கவலைப்பட வச்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உள்ள உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வா சொல்றா. மாக்கி ஓடி வந்து விசாரிக்கிறா. ராமக்கி ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்தா எந்த ஒர்க்கும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஆத்தர் நம்ம ஹீரோக்காக சேர்த்து வேலை பார்த்துட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ வந்து அதை காட்டிக்கிடாம நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஆத்தர் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ லெப்டினன்ட் வந்து கேப்டன் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்றான். ஷீன்ரா கோசுகா ரிப்போர்ட்டிங் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஹாகுவும் அந்த ஃபர்ஸ்டோட புது லுட்டனன்ட்டும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவோ கேப்டன் பேன்ஸோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எவாஞ்சலிஸ்டோட கிரேஸ் கிடைச்சா உன்னால டைம் டிராவல் கூட பண்ண முடியும்னு கேள்விப்பட்டா இவ்வளவுதான் உன்னோட ஸ்பீடா அப்படின்னு பேன் கேட்கறான். ஷீன்ரோ ரெஸ்ட் எடுக்காம ஃபைட் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு ஹாகோக்கவும் நம்மளால அவங்கள தடுக்க முடியாது, அது போக அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் இந்த மூலியமா தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த புது லுட்டனன்ட் சொல்றான். என்னதா இருந்தாலும் இந்த உண்மையை மறைச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மத்தவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக போய் சொல்றதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேப்டன் பேன் சொல்றான். கேப்டன் பேன்ஸ் இப்ப கொஞ்சம் சீரியஸ் ஆகிறான். நம்ம ஹீரோவால அவன் கிட்ட கூட நெருங்க முடியல. நீங்க தள்ளியே நில்லுங்க சிஸ்டர் அப்படின்னு அந்த புது லெப்டினன்ட் சொல்றான். நான் உன்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா நீ நேரத்துக்கு செத்துருப்ப. நீ வீக்கா தான் இருக்க, உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நீ ஸ்ட்ராங்னு என்கிட்ட ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கேப்டன் சொல்றான். இது நியாயமே இல்லை நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ வீக்கானவன் பயமா அப்படின்னு சொல்லி கேப்டன் கேட்கவோ இப்போ நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகிறான். சரி ஓகே, நீங்க நினைக்கிற லெவலுக்கு நான் வீக் இல்லைங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஃபயர் பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவர் ரெடியா நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது அந்த டீமன் தான் இதுக்கெல்லாம் காரணம், அதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். நீ அதுக்குள்ள ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டேன்னா என்னால நம்ப முடியலன்னு கேப்டன் சொல்லி இப்போ நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா வரான். கேப்டன் பர்ன்ஸ் பக்கத்துல கூட நம்ம ஹீரோவால நெருங்க முடியல. நம்ம ஹீரோன்னு செம ஃபாஸ்டா போய் அவன் ஷீல்டை உடைச்சு அவனை ஒரு கிக் விடுறான். தெரிஞ்சுக்கிட்டா நீ வருத்தப்பட மாட்டியா அப்படின்னு கேப்டன் கேட்கவும் எனக்கு உண்மை தெரிஞ்சா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே, நீ உண்மையிலேயே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறிட்ட. இத்தனை வருஷத்துல என் கையில இவ்வளவு தூரத்துக்கு காயம் ஏற்பட்டதே இல்லை. எல்லாமே உனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எவாஞ்சலிஸ்ட் இப்போ இல்ல, 12 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேப்டன் பான்ஸ் வந்துட்டு இப்போ பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். புது டோலா பஸ்ட் இந்த இடத்துல தான் பறக்க போகுது அப்படின்னு ஹாமையா சின்ன பொண்ணா இருந்து சொல்றா. அவ கூட ஒருத்தன் நிக்கிறான். அந்த ஒயிட் கலருக்கு ஃபர்ஸ்டே அப்படி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேப்டன் பான் சொல்லுவான். அப்போ அவங்க தான் அதை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல, அன்னைக்கு வீட்டில் ஃபயர் பத்திக்கிட்டதுக்கு காரணமே ஷோ தான் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். ஷோவோட டோலா பஸ்ட் அவைட்னிங் ஆகுது அண்ட் ஃபயர் எரிஞ்சு அவங்க அம்மாவும் அதுல எறிறாங்க. ஷீன்ரோ இங்க இருந்து போயிரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆக்சுவலி அவங்க அம்மா தான் இன்ஃபர்னாவா மாறி அந்த இன்ஃபர்னோ டீமனா மாறி இருக்காங்க. அந்த டைத்துல தான் நம்ம ஹீரோவோட பவரும் அவைக்னிங் ஆகி நம்ம ஹீரோ பறந்து வெளியே போய் விழுறான். ஷோவோட டோலா பஸ்ட் அவைக்னிங்னால தான் அன்னைக்கு அந்த இடம் ஃபயர்ல பத்திக்கிச்சு அண்ட் அதனால தான் உன்னோட பவரும் அவைக்னிங் ஆச்சு அப்படின்னு கேப்டன் பான் சொல்றான். பசங்களா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா டீமனா மாறினாலுமே தேடி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த எவாஞ்சலிஸ்ட் அவங்க அம்மா பார்க்கவும் அவங்களோட கண்ணு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்கி வழியில அவங்க துடிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே கண்ணை மூடிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல அப்படின்னு ஹாமையா கூட இருக்கிறமே கேட்கவும் பின்ன சூரியனை நம்ம வெறும் கண்ணால பார்த்தா நம்ம கண்ணு எரிஞ்சு போயிடாது அப்படின்னு சொல்லி ஹாமையா சொல்றா. சோ கண்ணு எரிஞ்ச வழியில துடிச்சு அந்த கொம்பு தூக்கி அப்படியே அந்த கண்ணுக்குள்ள சொருவுறாங்க. அப்படின்னா நான் இத்தனை நாளா பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த அந்த டீமன் அது எங்க அம்மா தானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா அப்படின்னு கேப்டன் பேன் சொல்றான். நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. சரி, எங்க அம்மா டீமன் இன்ஃபர்னோவா மாறினாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க எங்க போனாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். 15 நிமிஷமா அங்க தீ எரிஞ்சிட்டே இருந்தது. நான் அந்த இடத்துக்கு போகும்போது தண்ணியை ஊத்தினாலும் எதனாலையுமே அந்த ஃபிளேம்ஸ் அணைக்க முடியலன்னு சொன்னாங்க. என்னோட ரைட் ஐ அது கூட லிங்க் ஐயோ நான் சென்ஸ் பண்ணேன். பவர் இருக்கிறவங்க என் கூட உள்ள வந்து ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுங்க, யாராச்சும் உள்ள இருக்காங்களான்னு பாப்போம் அப்படின்னு போனா நம்ம ஹீரோ வாசல்ல இருக்கான். இந்த பையன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஹீரோவை தூக்குறான். என்ன விடுங்க, உள்ள ஒரு டீமன் இருக்கு, என்னோட அம்மாவும் தம்பியை மாட்டிட்டு இருக்காங்க, நான் காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போகவும் அணையாத ஒரு ஃபயர் டீமன், நான் உள்ள போய் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் பான்ஸ் உள்ள போறான். ஹமையா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கூட இருக்கவன் கேட்கவும் ஹே என்ன கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண விடுறியா, நீ வெட்டியா தானே நிக்கிற, ஒன்னும் பண்ண போறது இல்ல, என்னைய வச்சு கான்சென்ட்ரேட் பண்ண விடு அப்படின்னு சொல்லி ஹோமையா நம்ம ஹீரோவோட அம்மாவோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ கேப்டன் பர்ன்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ள போறான். டீமனா மாறி இருக்க நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஷோவை கையில தூக்கி வச்சிருக்காங்க. அவனை இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஹோமையா வந்துட்டு அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணவும் நம்ம ஹீரோவோட அம்மா ஷோவை தூக்கிட்டு அங்க இருந்து போயிருந்தாங்க. அண்ட் அந்த பில்டிங்கும் இடிஞ்சு விழுது. அந்த குழந்தைய கூட அப்படின்னு ஹோமையா கேட்கவும் அவங்க வந்து சூரியனை பார்த்துட்டு ஷோவை தூக்கிட்டு அந்த பக்கமா ஓடி இருந்தாங்க. டீமன் இன்ஃபர்னோ ஒரு டோலா லிங்க், என்னோட இந்த கண்ணு வேற கண்ட்ரோல் இல்லாம எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கேப்டன் பேன் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவேக்னிங் ஆயிருக்கிறத வந்துட்டு அந்த கேப்டன் பாக்குறான்.
பாக்குறான். கேப்டன் அங்க பார்த்த எல்லாத்தையும் மறைச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு உன்னோட அம்மாவும் தம்பியும் இறந்து போயிட்டாங்க, அவங்க சாம்பல் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லவும் அப்பதான் நம்ம ஹீரோ அந்த மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். நீ ஃபிளேம்ஸை வெறுக்கணும், உன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, நீ இதுல சம்மந்தமே படக்கூடாதுன்னு நினைச்சேன், அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு கேப்டன் சொல்லவும் எனக்கு ஃபயரை பிடிக்காதுதான், ஆனாலுமே இந்த பவரை யூஸ் பண்ணி தான் நான் மற்றவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதை யூஸ் பண்ணி தான் நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவன் கிளம்பவும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நீங்க டோலா லிங்க்ல கனெக்ட் ஆகி அந்த ஹெல்லை பார்த்துருக்கீங்களான்னு கேட்கவும் ஆமா ஹெல்லையும் அதோட ஃபிளேம்ஸையும் பார்த்தேன், ஆனா அதுக்கு பதில் என் கண்ணு போயிடுச்சு அப்படின்னு கேப்டன் சொல்லவும் அப்படின்னா அன்னைக்கு நான் லிங்க் ஆகி பார்த்தது அது என்னோட அம்மா தானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கேப்டன் பேன் அங்கிருந்து கிளம்புறான். திரும்பவும் எப்படியாச்சும் டோலா லிங்க்ல கனெக்ட் ஆனா என்னால எங்க அம்மாவை பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை பார்த்த அந்த டைத்துல அவனுக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஹார்வே அங்க வந்து நீ ரெஸ்டட் அப்படின்னு சொல்லவும் கம்பெனி ஃபார் கேப்டன் ஃபேஸ் மாதிரியே இருக்கேன்னு சொல்லவும் ஆக்சுவலி அவர் என்னோட தாத்தா தான், எங்க ஃபேஸ் என்ன அவ்வளவா ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. இல்ல அப்படின்னு இல்ல, உங்க ஃபேஸ் அழகா தான் இருக்கு, ஜஸ்ட் எனக்கு தோணுச்சு அவ்வளவுதான், உங்க தாத்தாவை என்னால மீட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவ்வளவு சரி ஓகேன்னு சொல்றா. நம்ம ஹீரோவை எல்லாத்தையும் சொல்றான். சோ அப்படின்னா கேப்டன் ஆகுக்கும் அந்த டோலா லிங்க்கும் சம்பந்தம் இருக்கா, அவரை மீட் பண்ணணும், நானே அவர் கம்பெனிக்கு நான் அனுப்ப ட்ரை பண்றேன் அப்படின்னு கேப்டன் சொல்லவும் ஆகுவா கிட்ட அவங்க தாத்தாவை மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், அவ்வளோ ரெடி பண்றேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் நல்ல வேலை பார்த்திருக்க, ஃபேமிலி இன்சிடென்ட்க்கு அந்த எவாஞ்சலிஸ்ட் தான் காரணம் அப்படிதானே கேப்டன் கேட்கவும் இத்தனை நாள் நான் பழி வாங்கணும்னு நினைச்ச டீமன் எங்க அம்மாவா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல, ஆனா ஷோ இன்னும் உயிரோட தான் இருக்கான், என் போராட்டத்தை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஒருவேளை உண்மையிலேயே அந்த இன்ஃபர்னோ உங்க அம்மாவா இருந்தா அப்படின்னு கேப்டன் கேட்கவும் அவங்கள திரும்ப நான் ஹியூமனா மாத்த ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ பெனிமருவோ காண்றவும் கம்பெனி 8க்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கான், என்னடான்னு பார்த்தா வெங்காயத்தை வெட்டிட்டு இருக்கான். நான் ஒரு நைட் சோர்ஸ் வார்டெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவேன், நான் தான் ஃபாஸ்டா வெட்டுவேன்னு சொல்லி ரெண்டு பேரும் காம்படிஷன் போட்டுட்டு இருக்காங்க. பிரின்சஸ் ஹிபானா என்னடானா கரீமை வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா, அவனை ஜாலியா கலாச்சிட்டு இருக்கா. லெப்டினன்ட் கரீம் சீக்கிரமா என்ன கம்பெனி 1க்கு கூட்டிட்டு போறீங்களா, எவ்வளவு நாளைக்கு தான் என்ன சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி டாம்கி கேட்கறா. ஷீன்ரோ திரும்ப வந்ததுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா இதை கொடுக்குறோம் அப்படின்னு காண்ட்ரா கொடுக்கவும் ஷீன்ரோ ஆத்தர்லாம் அன்ரைஸ் தான் அப்படின்னு மாக்கி சொல்லவும் அப்படின்னா வளர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து இதை குடிப்போம் அப்படின்னு சொல்லி பெனிமாரு சொல்லவும் மாக்கி அன்ரைஸ் தாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் போட்டு கொடுக்குவா. அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் பண்றா. கேப்டன் ஸ்பீச் கொடுத்தா வழக்கம் போல அதை யாருமே கண்டுக்கிடல. டு பி கண்டினியூட் அப்படின்னு போடுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இதோட சீசன் 1 முடிஞ்சது. அண்ட் சீசன் 1ஓட கிளைமேக்ஸ்ல தான் நமக்கு நிறைய புது விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. நம்ம ஹீரோவோட அம்மா தான் வந்து இன்ஃபர்னோ டீமனா மாறி இருந்திருக்காங்க. ஷோவோட டோலா லிங்க் அவேக்னிங் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சு எவாஞ்சலிஸ்ட் ஃபர்ஸ்டே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அண்ட் ஷோவால தான் வந்துட்டு அந்த இடமே பத்திக்கிட்டே இருந்திருக்கு. இந்த அதிர்ச்சியில தான் நம்ம ஹீரோக்கு அவனோட பவர் அவேக்னிங் ஆயிருக்கு. பட் 12 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோக்கோ டோலா லிங்க் இருக்கு அப்படிங்கிறது எவாஞ்சலிஸ்ட்க்கு தெரியல. அதனால தான் நம்ம ஹீரோவை விட்டுட்டு போயிட்டாங்க. கேப்டன் பர்ன்ஸ்க்கு இது புரிஞ்சிருக்கு. அவங்க எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங். அவங்கள எதிர்க்க டோலா லிங்க் இருக்கிற நம்ம ஹீரோவால முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கா மாறுத வரைக்கும் நம்ம ஹீரோக்கு உண்மை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கேப்டன் பர்ன் அதை மறைச்சிருக்கான். டீமன் இன்ஃபர்னோவா இருக்குது உண்மையிலே நம்ம ஹீரோவோட அம்மா தானே. அண்ட் நம்ம ஹீரோ லிங்க் ஆகும்போது கம்பெனி 4ஓட கேப்டன் எதுக்காகவும் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருப்பான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் சீசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் கதையை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.